ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா IBPS RRB கிளர்க் ப்ரிலிம்ஸில் குவான்ஸில் 40 அவுட் ஆஃப் 40 எப்படி அப்ரோச் பண்ணலாம், எந்த ஆர்டரில் டைம் மேனேஜ் பண்ணி அப்ரோச் பண்ணால் நம்மளால 40 அவுட் ஆஃப் 40 நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கைட்லியில் லைவ் டெஸ்ட் பேட்சஸ் ரெகுலராக போயிட்டுருக்கு. ஸோ அதை வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம யூடியூப்லேயும் ஃப்ரீ கேஷ் கோர்ஸ் ஃபார் IBPS போயிட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நம்மளுக்கு IBPS RRBல ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எப்படியும் வந்து ஒரு 10 அரவுண்ட் இருக்கும். ஸோ 10 இருக்கலாம், 12 இருக்கலாம், 15 இருக்கலாம். ஸோ அப்போ 10 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 4 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை, ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அரவுண்ட் ஒரு 6 மினிட்ஸ்க்குள்ள அதை போட ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு 10 இருந்துச்சுன்னா 4 மினிட்ஸ், இல்லை 15மே சிம்பிளிஃபிகேஷனாக வந்துருந்துச்சுன்னா ஒரு 6 மினிட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருந்திருக்கலாம், ராங் நம்பர்ஸாக இருந்திருக்கலாம், மிஸ்ஸிங் நம்பர்ஸாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த டாபிக்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு 2.5 மினிட்ஸ் எடுத்துக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியஸ்ட் டிஏயை சூஸ் பண்ணுங்க. ஸோ 2 டிஏ கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் ஈஸியஸ்ட் டிஏக்கு ஒரு 2.5 ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஒரு ஈஸி டிஐ. நான் ஏன் மேம் இந்த ஆர்டரில் போகணும்? ஸோ நான் எடுத்தோடனே இந்த டிஐ போட்டாலும் நான் எப்படி இருந்தாலும் எல்லாமே தானே போட போகிறேன். இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஒரு மாடரேட் டிஐ எடுத்து போடுறேன், ஃபர்ஸ்டே இருக்குது, கண்டிப்பாக நான் போட தான் போகிறேன், நான் இப்போயே போட்டுடுறேன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், நிறையா டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஈஸியான சம்முக்கு வரும்போது உங்களுக்கு டைம் ரொம்ப லெஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட எனர்ஜி லெவல் இன்னும் டம்ப் ஆகிட்டே போகும். ஸோ நம்ம இங்கே நிறைய சம் சால்வ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர்ல இருந்து வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி லெவல் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்காக தான் நம்ம இந்த ஆர்டர்ல அப்ரோச் பண்ண சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டிஐக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியஸ்ட் டிஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு மாடரேட் டிஐ இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 3.5 மினிட்ஸ், அப்படி இல்லைன்னா 3.5 to 4 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் இதுக்கு அடுத்து நம்ம ஈஸியஸ்டாக இருக்கிற அரித்மெட்டிக் சம்ஸ் பார்க்கணும். ஸோ ஈஸியஸ்ட் அரித்மெட்டிக் சம்ஸ் எப்படி ஒரு 6 or 7 இருக்கும். ஸோ அப்போ அதுலேருந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் எடுத்து போடலாம். ஸோ அப்போ பேலன்ஸ் ஒரு 3 சம்ஸ் இருந்திருக்குமா? ஸோ அதுக்கு பேலன்ஸ் இருக்க லாஸ்ட்டாக இருக்கிற டயத்தில் அந்த சம்ஸ் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் தென் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஆர் ராங் நம்பர்ஸ் ஆர் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸியஸ்ட் டிஐ எடுங்க, அதுக்கப்புறமா மாடரேட் டிஐக்கு வரலாம். ஸோ அதே மாதிரி அரித்மெட்டிக் சம்ஸ்லையுமே எப்படி இருக்கணும், ஈஸியஸ்ட் அரித்மெட்டிக் சம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டஃப்பாக இருக்கிற அரித்மெட்டிக் சம்ஸ்க்கு போங்க. இதே சிம்பிளிஃபிகேஷனுமே டஃப்பாக இருக்கு, கால்குலேட்டிவாக இருக்கு. ஸோ ஒரு 10 சம்ஸ் ஒரு 2 சம்ஸ் வந்து கால்குலேட்டிவாக இருக்குன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுங்க. ஸோ அதை எங்கே போட்டிருக்கணும் அப்படின்னா ஸோ எடுத்தோடனே விட்டுட்டு இங்கே மாடரேட் டிஐ முடிச்சதுக்கப்புறம் அரித்மெட்டிக் சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அதை சால்வ் பண்ணுங்க. ஸோ மார்க் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் இன்னுமே ஈஸியாக இருக்கும் இதே ஆர்டரில் போடுறதுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு போட்டதுக்கும் இந்த ஆர்டரில் போடுறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு லைவா ஒரு டெஸ்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இந்த டெஸ்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு டிஏ வச்சிருக்காங்க. ஸோ டிஏ வச்சிருக்காங்க, ஆனா டைரக்டா வச்சிருக்காங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளே டேபிள் ஃபார்ம் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டயர்ஸ் மேனுஃபேக்சர்டு கொடுத்துட்டு டிஃபெக்டிவ் டயர்ஸோட பெர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். டோட்டலாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஃபெக்டிவ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நான் டிஃபெக்டிவ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எடுத்தோடனே மாடரேட் டிஏ ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன வச்சிருக்காங்க, ஸோ 5 கொஸ்டின்ஸாக ஸ்கிப் பண்ணி பாருங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கணும், எடுத்தோடனே இந்த சம் போட்டிருக்க கூடாது, நம்ம எடுத்தோடனே சிம்பிளிஃபிகேஷனை தேடி போய் இதை சால்வ் பண்ணிருக்கணும். ஸோ ஈஸியாக இருக்கா, ஸோ போட்டுட்டே வந்திருக்கணும். ஸோ அடுத்தது என்ன, இது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதெல்லாமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 11th சம், அதுவும் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ அதுலேருந்து 15 வரைக்கும் எப்படி இருக்கு, சிம்பிளிஃபிகேஷனாகவே தான் இருக்கு. ஸோ அடுத்தது 16. ஸோ இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ அரௌண்ட் இங்கே எப்படி இருக்கு, ஒரு 12 கொஸ்டின்ஸ் கிட்ட சிம்பிளிஃபிகேஷன் மேலேயே இருக்கு. ஸோ ஒரு 14 கொஸ்டின்ஸ் கிட்ட சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கு. ஸோ அதுக்கடுத்து என்ன இருந்திருக்கீங்க, நம்பர் சீரீஸ், மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் இருந்திருக்கு. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கணும், ஈஸியான மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டிருந்துருக்கும். ஸோ இதெல்லாம்
இதுக்கு அடுத்து சிம்பிளிஃபிகேஷனுக்கு அடுத்து நம்ம மிஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் போட்டிருந்துருக்கணும். ஸோ இதுக்கு அடுத்து எங்கே போயிருக்கலாம்? ஸோ நெக்ஸ்ட் 5 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணால் அரித்மெட்டிக் வருது. ஸோ அரித்மெட்டிக்கில் நம்ம உட்காந்துடக்கூடாது. ஸோ இதுக்கு அடுத்து டிஐ தேடி போயிருந்துருக்கணும். சிம்பிளிஃபிகேஷன் போட்டோம் 6th இங்கே 19 வரைக்கும். ஸோ அடுத்தது 20 to 25 வரைக்கும் நம்பர் சீரீஸ் இருக்கா? ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்கு? அரித்மெட்டிக் சம்ஸ் இருக்கு. ஸோ அரித்மெட்டிக் சம்ஸ்ல உட்காராம அடுத்து ஈஸியஸ்ட் டிஏ எது? சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்பர் சீரீஸ் முடிச்சதுக்கப்புறம் ஈஸியஸ்ட் டிஏ எது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த டிஏ பாருங்க டைரக்டா இருக்கு. பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு டைரக்டா டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஏ போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் டிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? நம்ம அரித்மெட்டிக் சம்ஸே இறங்கி இருக்கணும். ஸோ அரித்மெட்டிக் சம்ஸ்லயுமே எப்படி ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஈஸியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஈஸியா இருக்கா? ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்க சம்ஸ் எல்லாம் டைரக்டா கொடுத்துருக்க சம்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஸோ அப்போ கொஞ்சம் சுத்த விடுது அப்படின்னா, ஸோ அப்போ இந்த சம்லாம் பாருங்க அடுத்து இருக்குது இது கொஞ்சம் சுத்துற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இதை என்ன பண்ணிருக்கணும்? ஸோ இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு டக்குன்னு ஈஸியா இருக்க சம். ஸோ அடுத்து இது ஈஸியா இருக்கு 33rd. ஸோ அப்போ இதெல்லாம் பாருங்க சின்னதா இருக்கு, ஈஸியா இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணிருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இந்த இடத்துல வச்சிருக்கான் பாருங்க. எங்க வச்சிருக்கான்? இந்த கடைசி 2 34 35. ஸோ இப்ப இருக்க ட்ரெண்ட்லயே எப்படி கேக்குறாங்க 5 ஸ்கிப் பண்றோம் அப்படிங்கறனால இந்த மிடில்லையும் சம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்ப எந்த சம்ஸையும் விட்டுட்டோம் அப்படின்னா, பார்க்காம விட்டுட்டோம்னா இந்த ஈஸியான சம்ஸ் எல்லாம் என்ன ஆயிருக்கும்? நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ஸோ அதனால என்ன ஆயிருக்கணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணிருக்கணும்? செக் பண்ணிருக்கணும் எந்தெந்த ஆர்டர்ல இருக்கு. நம்ம இந்த ஆர்டர்ல தான் அப்ரோச் பண்ண போறோம். சம் நம்ம என்ன பண்ணிருக்கணும்? 6th கொஸ்டின்ஸ் இது இந்த 14 கொஸ்டின்ஸும் என்னது? ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அது போட்டதுக்கு அப்புறம் நம்ம நம்பர் சீரீஸ் தேடி இருக்கணும். நம்பர் சீரீஸ்க்கு அப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு, இந்த இன் பிட்வீன்ல வச்சிருக்கான் பாருங்க. ஸோ அப்ப இந்த சம்ஸையும் அப்ரோச் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஈஸியஸ்ட் டிஏ, அதுக்கடுத்து டஃபஸ்ட் டிஏ, மாடரேட் டிஏ, அதுக்கடுத்து என்ன பண்ணிருப்போம்? அரித்மெட்டிக் சம்ஸ்க்கு வந்திருப்போம். ஸோ அரித்மெட்டிக்லயுமே இந்த அரித்மெட்டிக் ஈஸியா இருக்கு. ஸோ 31st அரித்மெட்டிக் அப்ரோச் பண்ணோம்னா அது வந்து கொஞ்சம் சுத்த விடுது. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இங்க வந்திருக்கும். ஸோ எல்லாமே ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த ஆர்டர்ல போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா இருந்திருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஓகே காய்ஸ், so okay guys, thank you.